வணக்கம் and welcome to the show. அழைக்கலாம் சமைக்கலாம். இது என்ன புது நிகழ்ச்சியா இருக்கு, எப்படிப்பட்ட நிகழ்ச்சியா இருக்குன்ற டவுட் உங்க எல்லார் மத்தியிலயும் வந்திருக்கும். பொதுவா குக்கரி ஷோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஷெஃப் வந்துட்டு சமைப்பாரு, சமைக்கும் போது குறிப்புகள்லாம் நீங்க எழுதி வச்சுப்பீங்க. எழுதி வச்சுக்கிட்ட குறிப்புகளை ட்ரை பண்ணலாம், அடுத்த நாள் ட்ரை பண்ணும்போது இது இப்படி பண்ணாரோ அப்படி பண்ணாரோன்னு சொல்லி பல விதமான டவுட்ஸ் உங்க மத்தியில வரும். அப்ப யாராவது அந்த ஷெஃபுக்கு கால் பண்ணி டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னா முடியாது, ஏன்னா ஷெஃப் நம்ம உங்க கேட்டு இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட உங்களோட சின்ன சின்ன ஏக்கங்களை பூர்த்தி பண்றதுக்காக தான் புதியகம் இப்படிப்பட்ட ஒரு புதிய நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில லைவ்ல ஒரு குக்கரி ஷோவை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ குக்கிங்ல உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்ஸையுமே நீங்க வீட்டில் இருந்தபடி நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலே போதும், பல விதமான குக்கிங் டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459438. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டக்குன்னு உங்களோட குக்கிங் டவுட்ஸை நீங்களும் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பல விதமான குக்கிங் டவுட்ஸை உங்களுக்காக கிளியர் பண்ண போற ஷெஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் டாக்டர். ஹாய் ஷெஃப். ஹாய் ஷெஃப், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். பல பேர் வந்துட்டு பல விதமான குக்கிங் டவுட்ஸை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பொதுவாக குக்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக வீட்டில் அம்மாங்கெல்லாம் வந்துட்டு ரசம் எப்படி வைக்கிறது, சாம்பார் எப்படி வைக்கிறது, சாதம் எப்படி செய்யறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஷோவில் நீங்கள் வந்து பல விதமான ஹோட்டல்ஸ்ல செய்யக்கூடிய குக்கிங் டிஷ்ஷஸையும் எங்களுக்கு சொல்லி தர போறீங்க. அதானே? கண்டிப்பா நிறைய டிப்ஸ் தர போறீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா ஷெஃப்? ரெடி. ஓகே, நிறைய காலர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ் கேட்கலான்னு. பட் பர்சனலா பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கும் புலாவுக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் யாருக்குமே தெரியாது. ஏன்னா புலாவுக்கும் பிரியாணியும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. கேட்டால் இது புலாவுன்னுவாங்க, இது பிரியாணியா புலாவான்னு சொல்லிட்டு பல பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஸ்பைசி ஃப்ளேவர்டு ரைஸ், கொஞ்சம் காரமான ஒரு ஃபுட்டு. புலாவ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஒயிட் இன் கலர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 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 ரெண்டுமே பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறோம். பட் இதோட குக்கிங் ஸ்டைல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பைசஸ் இருக்குது. அது இந்தியன் ஸ்பைசஸ்ஸு, அதில் வந்து இந்தியன் ஸ்பைசஸ் இருக்கும். அண்ட் தட் இஸ் பிக் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து கலர் டிஃப்ரென்ஸு ஆஸ் வெல். அதை வந்து இட்ஸ் நாட் ரெகுலர் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேனில் ஆயில் எடுத்துகிட்டு ஆனியன் சாத்தே பண்ணிவிட்டு இந்தியன் ஹோல் கிராம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு தென் வி வில் குக் டில் கோல்டன் ப்ரௌன் ஆனியனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் அதில் வாட்டர் ஆட் பண்ணுவோம். ரைஸோட குவான்டிட்டி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 1:1 சொல்லுவோம். ஒரு கப் ரைஸ்னால் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ஒயிட் கலரில் வரணுங்கிறதுக்காக மில்க் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி பியூர் ஒயிட் இன் கலரில் இருக்கும் புலாவு. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருப்போம் 3 times வாஷ் பண்ணி, அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து ஒரு 60 to 70% நம்ம குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயில் தம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தம் ப்ராசஸில் வச்சு அதை வந்து ஒரு 12 minutes நம்ம வந்து அதில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா நல்லா ரைஸ் வந்து பூத்த மாதிரி வந்துடும். ப்ளஸ் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அதில் அது இந்த அதே மாதிரி தான். அந்த ஆனியனுக்கு அப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்பைசஸ், சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணுவோம், புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி சேம் குக்கிங் ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இந்த புலாவை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காலர் லைனில் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஷெஃப் குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேசுகிறோம். சாதிக்கா. சாந்தி, சொல்லுங்கள் உங்களோட டவுட் என்ன? சாதிக்கா. ஓகே, உங்கள் ராதிகா சொல்லுங்கள் உங்கள் டவுட் என்ன? குழிப்பணியாரம் செய்வது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள். குழிப்பணியாரம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலர் கேட்டிருக்காங்க. குழிப்பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோசை மாவில் வந்து கொஞ்சம் டெம்பரிங் பண்ணி பண்ணுறது தான் குழிப்பணியாரம். அதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் அதுக்கான வெசல் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி அது வந்து சாப்டு சில்லி, ஜிஞ்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரில் கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணி அதுக்குன்னு ஒரு நீடில் இருக்கும். அதை நீங்கள் போத் சைட்ஸ் நீங்கள் டேர்ன் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி வெளியே எடுக்கணும். அதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஹாட் டொமேட்டோ சட்னிஸ் இந்த மாதிரியோட சர்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஃபர்ஸ்ட் காலரே வந்துட்டு குழி பணியாரம் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாக ஃபோனில் கேட்டுக்கிட்டாங்க. ஃபோனில் கேட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி குக் பண்ணி அசத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட குக்கிங் டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புலாவுக்கும் பிரியாணிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பிரியாணி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ஷெஃப், தக்காளி போடுவோம் பிரியாணிலாம் சொல்லி. ஸோ கண்டினியூ பண்ணுங்க பிரியாணி பற்றி. டொமேட்டோஸ் வந்து நம்ம ஆனியன் கோல்டன் ப்ரௌன் சாத்தேனப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி நம்ம ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும். நல்லா வந்து அது நல்லா மேஷ் ஆகி ஜூஸியாக அந்த ஆனியனோட மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணி ஸ்லிட் சில்லி அந்த நறுக்கிய பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த டொமேட்டோஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம். ப்ளஸ் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த சால்ட் ஆட் பண்ணி சில்லி ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம் தான் நல்லா குக் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த குக் ஆகி டொமேட்டோஸ்லாம் நல்லா அந்த ஆயிலில் குக் ஆகும்போது அந்த ரோகன்னு சொல்லுவாங்க, அந்த ஆயிலெலாம் மிதந்து மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் சாப்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற அந்த கொத்தமல்லியும் புதினா தழையும் நம்ம போடணும். அது நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியை வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டைலில் பண்ணலாம். டம் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியும் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணாத ஒரு 60 to 70% ரைஸை வந்து தனியாக நம்ம பாயில் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி லேயரிங் மெத்தட்லேயும் பண்ணலாம். 2 மெத்தடில் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நார்மலாக பண்ணுறவங்க ஒரு அலுமினியம் ஹண்டியில் பண்ணுற மாதிரினா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி 1:1 ரேஷியோவில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு 70% குக் பண்ணது 30% வந்து தம்மில் தான் குக் ஆகும். ஒரு கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அந்த குக்கான 70% எடுத்து மேலே வச்சு லிட் போட்டு மேலே வெயிட் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக 12 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடும். ஓகே, பிரியாணிக்கான ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 2 வேரியேஷன் ஆஃப் பிரியாணியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் செல்வி, நாங்கள் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களோட டவுட் என்ன? எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரவா தோசை கிறிஸ்பியாக வீட்டில் வர மாட்டேங்குது. கிறிஸ்பியான ரவா தோசை. ஓகே, கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷெஃப் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஷெஃப், கிறிஸ்பியான ரவா தோசை. கிறிஸ்பியான ரவா தோசை நார்மலாக வந்து நீங்கள் வந்து இந்த ரவா ஆட் பண்ணுவீங்க. ரவா வித் ரைஸ் ஃப்ளார் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். மெயின் வந்து நிறைய பேர் வந்து ரவா வித் மைதா ஆட் பண்ணுவாங்க, இந்த அரிசி மாவை ஆட் பண்ண விட்டுருவாங்க. அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஃபைன் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் அது ரவா தோசைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நல்லா வந்து கறி லீவ்ஸு, அப்புறமா அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 1 hour வந்து அதை வந்து சோக் பண்ணி மேரினேட் பண்ணி அப்படியே உரமாக வச்சுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரவா தோசை பண்ணணும் ஆஃபீஸ்க்கு போகணுன்ட்டு டக்குன்னு உடனே பண்ணி உடனே வைப்பாங்க, அது ரவா தோசை மாதிரி தான் வரும். அதனால் அதான் ரவா தோசைக்கு 1 hour வேணும். குயிக் தோசை பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ரவா தோசை அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காங்க. தவிர நிறைய குக்கிங் டிப்ஸ் தரதுக்காக ஷெஃப்பும் காத்துட்டு இருக்காங்க, காலர்ஸும் நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு அழைக்கலாம் சமைக்கலாம். புதிய யுகத்தோட புதிய முயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் குக்கிங்காக யார்கிட்ட இந்த டவுட்லாம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு தேவையே இல்லை. மதியம் இந்த 1/2 hour ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டு வரவேற்பறையிலிருந்து கால் பண்ணி உங்களோட குக்கிங் டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459438. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு ஜெயரியா, நான் வத்தலக்குண்டா இருந்து கால் பண்றேன். ஓகே ஓகே, நீங்க வீட்ல இருந்தபடியே உங்களுக்கு குக்கிங் டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த முயற்சி எப்படி இருக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். உங்களோட டவுட் என்ன? என்னோட டவுட் என்னன்னா, நான் வீட்ல கேக் பண்ணுவேன். ஓகே. சோ நாம வீட்ல செய்யற கேக்குக்கும் கடையில வாங்குற கேக்குக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்றது? கேக் வந்து சாஃப்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் தானே? ஓகே ஷெஃப், சாஃப்ட்டா என்ன மாதிரி கேக் பண்ணுவீங்க நீங்க மேடம்? நான் வெனிலா கேக், சாக்லேட் கேக் அந்த மாதிரி பண்றேன் சார். எக் வச்சு தான் பண்றேன். இருந்தாலும் ரொம்பவும் ஃப்ளஃபியா வருது. ஒரு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து கடைக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க எப்படி அந்த டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பேக்கிங் சோடா நீங்கள் வந்து அதை ப்ரொபோர்ஷனேட் மட்டும் கரெக்டாக போடுங்க. நீங்கள் வந்து எக்ஸஸாக போட்டுட்டிங்கனாலும் இட் இஸ் உங்களுக்கு அந்த ஒரு ரெடிமேட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ரெசிபி நீங்கள் பார்க்குறது நல்லது, சரிங்களா? ஒரு ஒரு 1 kg நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 grams அந்த மாதிரி கொஞ்சம் மினிமமாக நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப ஃப்ளஃபி ஆயிரும். மேபி அந்த ஸ்பாஞ்சில் தான் இருக்குது ஒரு கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராப்பர் மிக்சிங் கொடுக்குறீங்க, பேக்கிங் சோடா எப்படி ஆட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ப்ரொபோர்ஷனேட் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மட்டுமே கேக் வந்து நல்லா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, டாக்டர் ஷெஃப் வினோத் வந்துட்டு எப்படி சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் செய்யறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம்.
ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பிரேமா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே பிரேமா, உங்களோட டவுட் என்ன, குக்கிங் டவுட் என்ன? உளுந்து வடை செய்யறப்போ தண்ணி கொஞ்சம் நீர்த்துருது, என்ன அளவு எப்படி செய்யணும்ன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உளுந்தம் வடை தானே கேக்குறீங்க? உளுந்த வடை. ஓகே, உளுந்த வடை செய்வது எப்படி? எஸ் மேம், உளுந்த வடை வந்து நீங்கள் உருத்தால் இருக்குது பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, குண்டு உளுத்தம்பருப்பு, அதை வந்து நல்லா ஒரு 20-25 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டானது நல்லா வந்து தெரிஞ்சிடும் ஊறிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாத முக்கியமாக அரைக்கணும். தண்ணி ஊற்றாத அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் இந்த மிக்சியில் அரைக்கிறத அவாய்ட் பண்ணிங்கனாலே உளுந்த வடை நல்லா வரும். அதை முக்கியமாக கிரைண்டரில் தான் நீங்கள் வந்து அரைக்கணும் என்னை பொறுத்தளவு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மிக்சியில் அரைச்சிக்கலாம். வீட்டில் சப்போஸ் அந்த சௌரியம் இல்லைங்களா வீட்டில் அரைச்சிக்கலாம். முக்கியமாக நிறைய பேர் வந்து அதை சரியாக மிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால வந்து தண்ணி நீங்கள் ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கனாலே அந்த 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 டென்சிட்டி போயிடும். அந்த உளுந்த வடைக்கான டென்சிட்டி திக் பேட்டரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜீரா, மிளகோ, பச்சை மிளகோ, இஞ்சியோ, அப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலையோ போட்டு ஒரு முக்கியமாக அந்த வடை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும். சைடில் நல்லா ஹாட் ஆயிலில் சால்ட்டு போட்டுறீங்க. நீங்கள் அந்த பேட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடியாக இருக்குது. கையில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வடையை எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் மீடியம் ஹாட் ஃப்ளேமில் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கனாலே ரொம்ப அருமையாக வரும். ஓகே, தண்ணீர் விடாமல் சோக் பண்ணி வச்சிருக்க உளுந்தம் பருப்பை எடுத்து அரைச்சி போட்டாலே அந்த தண்ணீர் இல்லாத கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் சொல்லியிருக்காரு ஷெஃப். ஷெஃப், நம்ம புலாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் காலர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் புலாவ் இருக்குது? புலாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதமான புலாவ்ஸ், மோர் தென் 30 வெரைட்டிஸ் ஆஃப் புலாவ்ஸ். சாதாரணமாக என்ன நம்மளோட இனோவேட்டிவான ஒரு ஐடியாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். புலாவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பிளெயின் புலாவ்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டீங்கனாலே போதும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதோட கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிங்கன்னா, ஹோல் ஜீரகத்தை ஆட் பண்ணிங்கன்னா அதே புலாவ் வந்து நம்ம வந்து கல்னரி டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா புலாவ்னு சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மின்ட் ஆட் பண்ணுறோம், நம்ம ஜீராலாம் போடல, நிறைய புதினா ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அதே மாதிரி சர்வ் பண்ணும்போது நிறையா மின்ட் லீவ்ஸோட, ஃப்ளேவர்ட் லீவ்ஸோட நம்ம வந்து சர்வ் பண்ணுறோன்னா புதினா புலாவ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஐடியாஸ், அந்த மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னவோ அதை பொறுத்து தான் அதோட பேர் வந்து வெளியே ஒரு மெனு கார்டாக வந்து ஒரு தோற்றமாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேயோ ஹோட்டல்ஸ்லேயோ நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இந்த கார்ன் அண்ட் பீஸ் புலாவ் அப்படி சொல்லி இன்னோவேட்டிவா டிஃபரெண்ட் பீஸ் புலாவ் ஒரு வெஜிடபிள் புலாவ், நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் வெஜிடபிள் புலாவ். ஸோ அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்கோ அதுக்கான பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு வந்து வந்துடும். ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நவரத்னா புலாவ் சொல்லுவாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புலாவ் பற்றி பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நேரும் நான் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், நான் என்ன கால் பண்றேன். உங்க பேரு? நர்மதா. நர்மதா, குக்கிங் சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் கேட்க தயாரா இருக்கீங்களா? என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு வந்து பன்னீர் புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது அந்த பன்னீர் சாஃப்டா இருக்க மாட்டேங்குது, ஹோட்டல்ஸ்ல இருக்க மாதிரி. அது எப்படி சாஃப்டா பண்றதுன்னு கேட்கணும் மேம். ஓகே, பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னீர்னா கொஞ்சம் ரஃபா ரப்பர் மாதிரி ஆயிடுது, அப்படி இல்லாம ஹோட்டல்ஸ்ல இருக்கமா சாஃப்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நர்மதா, பன்னீர் வந்து பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் ரெட் கிரேவின்னு சொல்லுவாங்க அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை. அந்த பன்னீர் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இட்ஸ் அண்ட் சாஃப்ட் ஒரு காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லுவாங்க பன்னீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த டைசஸோ இல்லை டைமண்ட்ஸாவோ என்ன டிசர்வ்டு ஷேப்லேயோ கட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த கிரேவியில், ஹாட் கிரேவியில் வந்து குக் பண்ணலாம். ஒரு உடையாத ஃபைனல் அந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபைனல் கிரேவியில் போட்டு குக் பண்ணலாம். அது ஒரு ஃப்ரெஷ் பன்னீராக இருக்கணும். அது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஹாட் ஆயிலில் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு பவுலில் தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் அப்படியே அந்த ஈரத்தன்மை வந்து இழுத்துக்கும் பன்னீர். ப்ளஸ் வந்து அந்த கிரேவியில் போடும்போது அந்த பன்னீரை எடுத்து பிழிஞ்சு போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு சில ஹோட்டல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் போடுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு ஒரு மாதிரி ரப்பரிஷ் ஆயிரும் பன்னீர். நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீரையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழகாக வந்து அதில் என்ன டிசர்விங் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஓகே, சாஃப்டான பன்னீர் எப்படி செய்யறது, எப்படி பன்னீர் கிரேவி செய்யறது, நிறைய விஷயங்களை ஷெஃப் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசணும், சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு
அழைக்கலாம் சமைக்கலாம். சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. குக்கிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய காலர்ஸ் கால் பண்ணி அவங்களுக்கு குக்கிங் டிப்ஸையும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா காலர்ஸ் கேட்குற கேள்விகளை தாண்டி நான் கேட்டிருக்க முக்கியமான கேள்வினா புலாவ் பிரியாணி இது ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரலா புலாவ் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணிட்டு பிறகு பிரியாணி டேஸ்ட்ல இல்லையே அப்படின்ற டவுட் பல பேருக்கு வரும். அதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன ஆர்டர் பண்ணலாம், ஏன் இது இந்த அளவுக்கு லைட்டா இருக்கு, பக்கத்துல ஏதாவது நல்லா ஸ்பைசியான ஒரு கிரேவி சாப்பிட்டா நல்லா இருக்குமே டவுட் பல பேருக்கு வரும். அதை பத்தி ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெஃப், இந்த வேரியேஷன் பத்தி சொல்லிட்டீங்க. ஜென்ரலா ஹோட்டல்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு கூட வேற ஏதாவது சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு காரமான டிஷ் தான் நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸில் போய்ட்டு மெனு கார்டு பார்ப்பாங்க. அது வந்து நம்ம ஒன்று அவங்ககிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்கணும், சர்வீஸில் இருக்கவங்ககிட்ட. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபுட் நாலேஜ் இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப லைட்டான ஒரு கிரேவி ரைஸ் எடுத்துக்கிறோன்னா கொஞ்சம் ஸ்பைசியான அக்கம்பனிமெண்ட், அதோட சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசியான ஒரு அக்கம்பனிமெண்ட் சாப்பிட்டா தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபையிங் கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிடுவோம். அதேமாதிரி ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் இருந்தால் கொஞ்சம் மைல்டான ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ஸில் வந்து ரொம்ப ஒத்துக்கலை அப்படி இப்படின்னுவாங்க. அது என்னென்னா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த லாஜிக்கே இல்லாத ஸ்பைசியான ரைஸ் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க, ஸ்பைசியான கிரேவியும் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மணி வேல்யூ நம்மளுக்கு இருக்கும், ப்ளஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங் அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே, நம்ம அந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்குற மாதிரி வெயிட்டர் கிட்ட எந்த டிஷ் செட் ஆகுன்றது கேட்டு ஆர்டர் பண்ணாலே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் நீங்க எங்க கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர்? என் பேர் அபி. ஐ திங்க் சோ ஃபர்ஸ்ட் மேல் காலர்னு நினைக்கிறேன் நீங்க. ஆமா. ஓகே, மேல் காலர் ஒரு குக்கிங் ஷோக்கு கால் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். உங்களோட குக்கிங் டவுட் என்ன? குலாப் ஜாமுன் எப்படி பண்றது? குலாப் ஜாமுன் ஸ்வீட்டான விஷயத்தை தான் கேட்டிருக்காரு, சொல்லுங்க. எஸ், குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அபி தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒர்க்கிங். ஓ, வெரி குட். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் குலாப் ஜாமுன். ஓகே, நான் சொல்கிறேன், வெரி சிம்பிள். ரிஃபைன் ஃப்ளார் மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா? மைதா மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணுவாங்க இந்த குலாப் ஜாமுனுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 75% கோவா ஆட் பண்ணணும், 25% தான் வந்து நம்ம மைதா மாவு ஆட் பண்ணணும். இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக தான், சரிங்களா? ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஏலாச்சி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து நட்மக் பவுட்ரு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டோவாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் பால்ஸாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஹாட் ஆயிலில் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு அந்த பால்ஸை வந்து நீங்கள் அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடில் வந்து சுகர் சிரப் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சுகர் சிரப் வந்து நம்ம வச்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின் சிரப்பாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸில் சுகர் சிரப் வச்சுட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் பால்ஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலாப் ஜாம் பண்ணும்போது நிறைய பேர் ஹார்டாக இருக்கும், குலாப் ஜாம் வந்து சாஃப்டாகவே இருக்காதுன்னுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் மிக்சிங் தான். நிறையா மைதா மாவு போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்வீட்லெஸ் கோவா நிறைய பேர் கிடைக்காது, ரொம்ப ரேராக ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அந்த ஸ்வீட்டோட கோவா ஆட் பண்ணாலும் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அந்த குலாப் ஜாம் வந்து ஃப்ரை பண்ணோன்னா சிரப்பில் போட்டு 2 மினிட்ஸ் அதில் இருந்தால் போதும். எடுத்து நீங்கள் வெளியே ஒரு பவுலில் அழகாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உடனே வந்து என்ன ஆகும்னா அந்த கோவா குவான்டிட்டி நம்ம நிறையா போடுறதுனால அந்த சுகர் சிரப்பை வந்து சக் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். உடனே சக் ஆயிரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு மேல் காலர் வந்து ஸ்வீட்டான ஒரு டிப் கேட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு ஜென்ரலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷெஃப் குலாப் ஜாமுன் நான் செய்யும் போதே நல்லா தான் ரவுண்டாக இருக்கும், பட் ஆயிலில் போட்டாலும் கிராக்ஸ் நிறைய வந்துடும், கிராக் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதை டைட்டாக ரோல் பண்ணி நீங்கள் வந்து அதை பால் ஆக்கணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து நிறைய ஆட் பண்ணிட்டாங்கனாலும் அந்த ஒரு இஷ்யூஸ் வரும். ஓகே, மைதா மாவு கம்மியாகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் டைட்டாகவும் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஷெஃப். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம்ங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? தேவி ஃப்ரம் திருவள்ளூர். ஓகே தேவி, நீங்க நல்லா குக் பண்ணுவீங்களா இல்லனா இப்பதான் ஸ்டார்டரா குக் பண்றதுல? இல்ல 10 இயர்ஸ் 10 இயர்ஸா குக் பண்றீங்களா? ஓகே ஃபைன். உங்களோட குக்கிங் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க, என்ன டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இப்ப ரவை தோசை சொல்றப்ப அவங்க வந்து என்ன அளவுங்கறத அவங்க சொல்லணும். அரிசி மாவு எவ்வளவு, ரவை எவ்வளவு, எல்லாத்துக்கும் நீங்க ஒரு அளவு சொன்னாதான் அதை எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ரவா தோசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 75% ஆஃப் ரவா எடுத்துக்கோங்க, 25% ஆஃப் மைதா, ப்ளஸ் வந்து கொஞ்சமாக ஒரு கப் ஆஃப் ஒரு 20 கிராம்ஸ் ஆஃப் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா
அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து நீங்கள் அதை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடணும். உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்பி வந்து அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. கொஞ்சம் நீங்கள் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஒரு ப்ராப்பர் தோசாக வெளியே வரும். ஓகே, கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட் கண்டிப்பாக ரவா தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நான் அனு பேசுகிறேன், திருவாரூர்லேருந்து. ஓகே அனு, என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? சப்பாத்தி வந்து எவ்வளோ போட்டாலும் சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹார்ட் ஆயிடுது. சாஃப்டான சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாவில் தான் பண்ணுறோம். ஆட்டாவில் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக அதில் ஆயில் ஆட் பண்ணுங்கள் அந்த டோ ரெடி பண்ணும்போது. ப்ளஸ் வந்து சால்ட்டு, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா மாவு போடுவாங்க. பட் நார்மலாக வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆஸ் பர் கேட்ரிங் சயின்ஸ். நீங்கள் சால்ட் அந்த கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிங்கனாலே சாஃப்டாக வரும். முக்கியமாக வந்து ரொம்ப அதை வந்து நீங்கள் ஒரு ட்ரை தவாவில் வந்து போட்டு எடுத்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து சாஃபன் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு ட்ரை தவாவில் போட்டு எடுக்கணும். ரொம்ப ஆயில் விட்டிங்கனாலும் அது பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் நிறையா ஃப்ளோ பண்ணிவிடுவாங்க. அதோட ஃப்ளேமு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹாட்டில் இருக்கணும். ரொம்ப தவாவோட ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமாக இருக்கும். மீடியம் ஹாட் தவாவில் நீங்கள் ரொம்ப ஆயில் போடாத அழகாக நீங்கள் 2 சைடு குக் பண்ணி எடுத்திங்கனாலே சாஃப்டாக தான் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஷெஃப், இந்த புலாவ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணாலுமே அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக வராது. ஒரு அந்த ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடும் உதிரியாக இருக்கும் சாதம். பட் நாங்கள் குக் பண்ணும்போது கேக் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அடுத்து நைட் சாப்பிடும்போது அது மாதிரி கேக் மாதிரி ஆயிடுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 1:1 ரேஷியோ அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறோன்னா அந்த ஒரு கப் ஆஃப் வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாலே அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது என்ன குவான்டிட்டியில் வந்து நிற்கும், எந்த லெவலில் வந்து குக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% லெவலில் தான் குக் ஆகிருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த தவா வந்து நார்மலாக ஹோட்டல்ஸில் வந்து இந்த ரேஞ்ச் மேலே தவா போட்டு அந்த ஹண்டி அது மேலே எடுத்து வச்சு மூடி போட்டு அதுக்கு வந்து கார்னர்ஸில் சப்பாத்திலாம் போட்டு அதோட மாவு வந்து அந்த வெசலில் ஒட்டிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு ஆவி கூட வெளியே போகக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த ஒரு சீல் பண்ணுவோம் அந்த லிட்டையும் அந்த பாத்திரத்தையும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும். அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தவாக்கு தான் வரும். தவாலேருந்து டேரெக்டாக வந்து அதுக்கு இந்த செகண்ட் லெவலில் தான் அந்த பாத்திரத்துக்கு வரும். இப்போ என்ன ஆகும்னா அந்த எவாப்ரேஷன் வந்து வெளியே போகிறதுக்கான சான்ஸே இல்லை. பேலன்ஸ் 80 to அந்த 100% எப்படி குக் ஆகும், வாட்டரே இல்லாத எப்படி குக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி உள்ளே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைஸ் வந்து நல்லா பூத்து வந்துடும், நல்லா உதிரியாக இருக்கும். ஓகே, இந்த புலாவை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஷெஃப். பொதுவாக வந்துட்டு நீங்களும் நிறைய குக்கிங் ஷோஸில் வந்துட்டு குக் பண்ணியிருப்பீங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் குக் பண்ணிட்டு இருப்பீங்க. குக் பண்ணுறதை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லியும் கொடுத்துருப்பீங்க, இப்பெல்லாம் குக் பண்ணலாம் டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. பட் இன்னைக்கு ஒரு லைவ்ல நின்று பல காலர்ஸ் கால் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரே நாளே நிறைய டாபிக் நீங்கள் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் அட்டாக் பண்ணுறாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஐ எம் என்ஜாயிங் நியூ. ஓகே, நிறைய பேர் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஷெஃபியே திணற அடிக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் கேட்டாச்சு. எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நிறைய வித்தியாசமான கேள்வி, குழிப்பணியாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வித்தியாசமா நிறைய குலாப் ஜாமுன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே நாள்ல அவங்களுக்கு தேவையான பல விதமான குக்கிங் டிப்ஸ் இந்த ½ hour அதுவும் நீங்க உங்க வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோ டெய்லி ½ hour நீங்க பார்க்கலாம். மதிய நேரங்களில் உங்களோட குக்கிங் டவுட்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து குக்கிங் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நான் குக் பண்ணணும், புதுசா நிறைய விஷயங்களை நான் குக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களோட டவுட்ஸை நீங்க கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இதே போல நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோல உங்களை மீட் பண்றேன். Until then, this is Kritika telling bye from you all. Bye.